திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் 4 முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி புதன் வக்ரகதியில் சிம்ம ராசிற்கு பயிற்சி அடையும். ஃபஸ்ட்டு வக்ரமாகிறது, அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும். 17ஆம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுறது. சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார போகிறார். அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்ரம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா லக்னத்தில் சூரியன் 7ஆம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார். கன்னியில் கேதுவை அடைவார். அதுக்கப்புறம் 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கின்றது. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பேசி எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் வலுப்பெறுகிறார். சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் மூலியமாக, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக, போலீஸ் மூலியமாக, தீயணைப்புத்துறை மூலியமாக, யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக நிறைய சக்ஸஸ் ஏற்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் பயங்கர ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறப்ப சொல்ல வேலைகளில் நிரந்தரத்தன்மை கொடுக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை ஏற்படும். நிறைய பேருக்கு பதவிகள் வந்து சேரும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் பதவி வந்து சேரும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேத்துவோடைய காம்பினேஷன். ரொம்ப முக்கியமான க்ளோஸ் ஃப்ரெண்டு பெண் நண்பர் டிஸ்கனெக்ட் ஆவாங்க. நண்பர் மூலியமாக ஒரு சின்ன ஒரு மன சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ரொம்ப முக்கியமான பணம் வர வேண்டி இருந்ததுன்னா அது வேறு மொழி பேசக்கூடிய மனிதர் மூலியமாக வர வேண்டும் என்றால் வரும். கால் முட்டி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கிறது. பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும். ரொம்ப முக்கியமாக மாத்ருகாரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுறது. மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது, நல்லாயிருக்கும். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை மனசார வேண்டுங்க. உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், கல்யாணம் நடக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும். ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.